ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 30 2.25 சென்ட்டுங்க. இது ஒரு 40 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிற வீடுங்க. இண்டிவிஜுவல் வீடு. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே பிளான் பண்ணி ஒரு 2 பிஹெச்கேவாக கட்டியிருக்கிறாங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும், கலர் வந்து ரொம்ப யூனிக்காகவும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஏரியாங்க 40 அடி ரோடு எவ்வளோ டெவலப்மெண்ட்டாக இருக்குங்கிறத பாருங்கள். ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாங்க இது. நல்ல டெவலப்டான ஏரியா தான். ரோடோட வியூவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு இப்போ சேலுக்கு வந்திருக்குங்க. ஒரு ஹெவியான கேட்டு கொடுத்துருக்குறாங்க. 10:30க்கு 26 அப்படிங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. எலிவேஷன் டைல்ஸுங்க செராமிக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கார் பார்க்கிங் ப்ளஸ் 2 வீலர் பார்க்கிங்கோட முன்பக்கம் நல்லா பழக்கம் இருக்கிறது மாதிரி ஃப்ரீயாகவே இருக்குங்க இடம். ஜல மூலையில் போரும் நல்ல தண்ணி தொட்டியும் கொடுத்துருக்குறாங்க. அவுட்ரு படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க. வெளியிலேயே ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. வெளியில் உள்ள பாத்ரூம் இந்தியன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. முழுசுமே டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. 4க்கு 5 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. படிக்க கீழே இன்னும் கொஞ்சம் இடமும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட தலைவாசல் தேக்கில் கொடுத்துருக்குறாங்க. 7க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல மர வேலைப்பாடோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டோட தளவு நிலையும் அமைஞ்சிருக்குங்க. ஹாலை 16க்கு 16 பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள என்ட்ரானதுமே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே ஒரு ஷோகேஸும் கொடுத்துருக்குறாங்க. ஹாலில் பால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடு வரும்போது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூமுக்கு லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃபு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ஆஷ் கலரில் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வரும்போது ஒரு ஆர்ச் மாடல் கொடுத்துருக்காங்க. கிச்சனையும் ஹாலையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக. கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்தது மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. 8க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே இந்த கிச்சன் ப்ளஸ் டைனிங் அமைஞ்சிருக்குங்க. கிச்சனுக்கு பிளாக் கலர் கிரைனட்டோட
பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் மாடுலர் கிச்சனும் பண்ணி கிச்சனை ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க. ரொம்ப காம்பாக்டான கிச்சனாக இருந்தால் கூட ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. கிச்சனையும் டைனிங்கையும் ஒன்றாவே கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு. இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. டார்க் வித் லைட் கலரில் பெயிண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு வால் டார்க்காகவும் 3 வால் சேம் ஒரே கலராகவும் பிஸ்தா க்ரீனில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வார்ட்ரோப்பும் கபோர்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆஃபீஸ் டேபிளும் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமோட அளவும் 6க்கு 5 அப்படிங்கிற அளவுலேயே கொடுத்துருக்குறாங்க. ஃபிட்டிங்ஸ் எதுவும் இது வரைக்கும் போடலை. நம்ம அட்வான்ஸ் ஆனதுக்கு பின்னாடி இதோட ஃபிட்டிங்ஸ் அவங்க போட்டு கொடுப்பாங்க. 2 பெட்ரூமோட பாத்ரூமுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோர் எல்லாமே ஃபீடிங் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெடிமேட் டோர்ஸ் தான். அது இன்னுமே வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகாகவும் ராயலாகவும் காட்டுதுங்க. நீங்கள் பார்த்த அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். 2.25 சென்டில் 40க்கு 30 அப்படிங்கிற அளவில் 40 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்ச ஒரு புது வீடுங்க. 2 BHK வீடு. அதை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம வந்தோம். 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாகவும் ஹாலோட அளவும் நல்ல மாஸ்டர் பெட்ரூமாகவும் கார் பார்க்கிங்னுக்கும் ஒரு பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு விஸ்தாரமான பார்க்கிங்கோடையும் நம்ம ஃப்யூச்சரில் தேவைன்னா மேலே இன்னொரு போர்ஷன் எடுக்கிறது மாதிரி அவுட்டர் படிக்கட்டு கொடுத்தோம் இந்த வீடை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.